இன்றைய வேதவாக்கு யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இந்த வசனம் சொல்கிறது. மெய்யாகவே நாம் சத்தியத்தில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்திலே நிலைத்திருப்போம் என்று சொன்னால் சீஷர்களாக இருப்போம் என்று இந்த வசனம் சொல்கிறது. உண்மை சத்தியமானது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. நம் இரட்சகர் அதை நியமித்திருக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் மூலமாக அருளப்பட்டுள்ளது. தேவனுடைய வார்த்தைகளில் நாம் தொடர்ந்து நிலைத்திருக்கிறோம் என்பது அந்த வார்த்தையை வாசித்து சிந்தித்து அதற்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து நடப்பதன் மூலமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இவ்விதம் தொடர்ந்து ஜீவிக்கும் போது சத்தியத்தை அறிவோம், விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், நல்ல போராட்டத்தை போராடுவோம், சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கிறவர்களாகவும் இருப்போம். முடிவு காலம் வரை கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சவனாய் நாம் காணப்படுவோம் என்று பார்க்கிறோம். இதற்காக நான் ஆதார வசனங்களாக பார்க்கும்பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 16-22 வசனங்கள் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கும் நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறதுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் உண்மையாகவே மெய்யாகவே உபதேசத்திலும் சத்தியத்திலும் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் சீடர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.